கொஞ்ச பலத்தில் என்னவா இருக்கணுமா? உண்மையா இருக்கணுமா? அல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்ன பண்ணணும்? கொஞ்ச பலத்தில். அந்த கொஞ்ச பலத்தை பாருங்க, ரொம்ப அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கொஞ்ச பலம் என்பது பணத்தை மட்டும் குறிக்கல. எதை சொல்லப்பட்டிருக்குன்னு எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் 10வது வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் 10வது வசனம். கவனிங்க. கீழ்ப்படிதலுக்கான காரியங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ உனக்கு என்ன பண்ணிருக்கேன்? திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அதுதான் கொஞ்சத்தில் உண்மை. 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென்.